எல்லாருக்குமே வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இது என்ன வீடியோனாக்கா, எங்கள் வீட்டில் ஒரு முட்டை வாங்கினாங்க. முட்டை ஓகே. முட்டை வாங்கினதுல உடைக்கிற முட்டையெல்லாம் 2 கரு இருக்குது. இது நல்ல முட்டையா கெட்ட முட்டையா? இது உண்மையான கோழி போட்ட முட்டையா இல்லை மனசை போட்ட முட்டையா? மனசனா உருவாக்கின முட்டையான்னு தெரியலையே. இருங்க காட்டுறேன். அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொன்னான், முடியெல்லாம் இருக்குமா இது உண்மையிலே கோழி போட்ட முட்டை தாங்கிறான். முட்டை வேற பெருசாக இருக்குது. என்னமோ ஓட்டை இருந்தாக்கா அது வந்துட்டு போய் முட்டைமா இது நல்லா தான் இருக்குதுன்றான். ஆனால் நான் அன்றைக்கி ஒரு 5 முட்டை உடைச்சேங்க. எல்லாமே 2 கருங்க. சீக்கிரம் ஓட ஏன் கத்திலையே சாப்பிடலையோ? பார்த்தீங்களா, இப்படி தாங்க எல்லா முட்டையும் இப்படி தாங்க இருக்குது. 2 கரு இருக்குங்க. அன்றைக்கி நான் 5 முட்டை உடைச்சேங்க. காலையில் கூட மீ பரட்டினேன், அதுலேயும் உடைச்சேன். 2 முட்டையும் 2 கரு 4 கரு. ஒரு முட்டையில் 2 கரு இருக்குது. ஏதோ ஒரு முட்டையில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லா முட்டையிலையுமே இப்படி இருந்துச்சுன்னா என்னான்னு நினைக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்க. எனக்கு தெரியல அது ஒரிஜினல் முட்டையா இல்லை லோக்கல் முட்டையான்னு. உடைக்கிற முட்டைலாம் இப்படி தான் இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது கொஞ்சம். நான் காலையில் கூட கேட்டேன், என்ன எல்லா முட்டையிலையும் 2 கரு இருக்குது? ஏதோ ஒரு முட்டையில் இருந்தால் ஓகே, எல்லா முட்டையிலுமே 2 கரு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது கோழி போட்ட முட்டையா இல்லை மனசும் சொந்தமாக போட்ட முட்டையான்னு தெரிலங்க. கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன். சாப்பாடு வேறு ரொம்ப வேர்ஸாக இருக்குங்க. சாப்பாடு பொருள் உண்மையிலே எண்ணத்தை சமைச்சு எண்ணத்தை சாப்பிட்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது. பட்டை மிளகா, காஞ்ச மிளகா வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரும்போது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா இருந்துச்சு. எப்பயுமே மிளகா நம்ம கிளி பார்த்தோம் உள்ளுக்கு ஒரு மாதிரி பூர்ண புத்து மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் வாங்கிட்டு வந்தானே எல்லாத்தையும் பிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. மேலேயும் நல்லா இருந்துச்சு, உள்ளுக்கும் நல்லா இருந்துச்சு. டப்பாவில் போட்டுட்டு எப்பயும் போடுற டப்பா, இப்பயும் வருஷமாக அந்த டப்பாவில் தான் போட்டுக்கிறேன். டப்பாவில் போட்டுச்சுட்டு 2 நாள் எடுத்து பார்க்குறேன், எல்லாமே பூர்ண புத்து போய் கிடக்கு. எல்லா மிளகாவுமே பூர்ண புத்து போய் கிடக்குங்க. என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. அப்போ என்ன மாதிரி அதில் கலந்துருக்காங்க. கடையில் இருக்கும்போது நல்லாயிருக்கு, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாலும் இப்படி இருக்குது. அப்போ என்ன கலக்கிறாங்க ஒன்றும் தெரியல. சாப்பாடு பொருள் அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னொன்னே அன்றைக்கி உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. வெளியே பார்க்க நல்லா இருக்குது. உருளைக்கிழங்கு வெட்ட உள்ளுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அள்ளிப்போனம் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது. அதுவும் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி சாப்பாடு தான் அவ்வளோ துறவாக இருக்குது. மிளகா ஒரு டப்பா மிளகா இப்போ அப்படியே பூர்ண பூத்துருக்கு. வாங்கிட்டு வரும்போது நான் பார்த்தேன், நான் தான் அதை எடுத்து வச்சேன். கிள்ளியும் பார்த்தேன், உள்ளுக்கு நல்லா இருக்குது, வெளியே அப்படி பூர்ண பூத்து போய் கிடக்கு. ஈரம் கூட கிடையாது, ஆனால் அது அப்படி பூத்து போய் கிடக்கு. எப்படி? அப்போ கடையில் இருக்கும்போது என்ன போடுறாங்க இந்த மாதிரி? ஐயோப்பா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு ஒரு 4 ஏக்கர் நாளாக இருந்தாலும் ஏதோ சொந்தமாக ஏதோ காய்கறியெல்லாம் நட்டு சாப்பிட்லாம். இங்கே இருக்கிறதோ பின்னாடி திறந்தாக்கா ரோடு, முன்னுக்கு திறந்தா ரோடு, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணலாம்? மொட்டை மாடியும் இல்லை. தெரியுதா? மிளகா பாருங்கள், சரிங்களா? பொய் சொல்லலைங்க பாருங்கள், சரிங்களா? பாருங்கள், ஈரம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. மிளகா நல்லா தான் இருந்துச்சு. இப்படி தாங்க இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வரும்போது மிளகா இப்படி தான் இருந்துச்சு, ஓகேவா? ஈரம் கூட இல்லை. ஆனால் டப்பாவில் போட்டு 2 நாள் தான் பாருங்க. உள்ளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. எப்பயுமே உள்ளுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். மிளகா வாங்கிட்டு வந்து நான் தான் அந்த டப்பாவில் கொட்டினேன், ஓகே? இதில் தான் எப்பயுமே வருஷ கணக்கில் இந்த டப்பாவில் தான் போட்டுக்கிறேன். உங்கள் பார்த்தீங்களா மிளகாலாம் 2 நாள் தாங்க. இப்படி உள்ள மிளகா எல்லாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது. நான் என்ன சமைக்கிறது எனக்கு தெரியல. என்ன தான் செய்யுதுன்னே எனக்கே புரியல. அப்படி இருக்குது சாப்பாடு ஜாமான், அவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்லதாக சமைச்சு கொடுப்போம், வெளியே தான் சாப்பிடுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போதுனாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் முடியல. அவ்வளோ ஓஸாக இருக்குது. என்ன செய்யுது? இன்னும் காலங்கள் கடக்க இன்னும் எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மிளகா நான் தான் பிரித்து கொட்டினேன். அம்புட்டு சுத்தமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது கண்டி இந்த மாதிரி அப்பயே இருந்துச்சுன்னா வீட்டில் பாட்டு விழுந்துருக்கும். ஆனால் வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ 2 நாள் சென்று மறுபடியும் எடுத்து பார்க்குறேன், இப்படி இருக்குது, சரிங்களா?